standing order. Today I was given a time to speak about my parliament privilege briefcase issue. Unfortunately, என்ன விடயம் என்றால் என்னுடைய பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் கதைக்க வேண்டிய நேரத்திலே மூளை குழம்பிய தயாசிரி அவர்கள் மட்டுமல்ல, அவர்களால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக உட்பட இருவரும் அடிபட்டு கொண்டதே ஒழிய என்னுடைய என்னுடைய விடயத்தை கதைப்பதற்கு ஒதுக்கவில்லை. எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய பிரச்சனையை கதைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே மூளை குழம்பிய தயாசிரி கமகே உட்பட இருவரும் அடிபட்டு ஆண்டு பக்ஷையும் விபக்ஷையும் அடிபட்டார்கள் ஒழிய என்னுடைய நேரம் ஒதுக்கப்படவில்லை. நான் எங்கே சென்று இதை கதைப்பது தயவு செய்து. This is not a point of order mentioned. Honorable T. Raviharan. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விவாதம், தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறு, இன்னும் படையினர் காணிகளை விடவில்லை. வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது. பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது. போர் மௌனித்து 15 ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணி பாருங்கள். தமிழர்களை அவர்களின் வாழிடங்களிலேயே வாழ விடுங்கள். இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையூர்